அங்கே அந்த பிளேஸ் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பான், எப்படி தப்பிக்கலான்னு. அப்போ ஒரு கொடூரமாக இருக்கிற ஒரு கிழவியை பார்ப்பான். அவள் ஒயிட் கலர் கவுன் போட்டுட்டு மணியில் அங்கே கொஞ்சம் வெள்ள முடியோட கிழவி கையில் ரத்தம் படிச்ச பேட்டு, அப்புறம் வாயில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். இதுலேருந்து டேனி அந்த பேட்டை வச்சு விக்டிம்ஸை குழப்பத்துக்கு கடிச்சு சாப்பிட்றோம் போலன்னு அதுலேருந்து தெரிய வருது. அப்போ விக்டிம்ஸ் இந்த வீட்டில் அங்கங்கே கிடைக்கிற புல்லட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த கிழவியை ஷூட் பண்ணும்போது கிழவி சாக மாட்டான். ஏன்னா கிழவி ஒரு இம்மாட்டல்னு தெரிய வருது. கிராணி 3ல சண்டேனா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிராணி பற்றி எழுதின லெட்டரில் இயர் 1982 இருக்கும். அப்போ கிராணி ரொம்ப ரொம்ப ஓல்டுன்னு தெரிய வருது. அந்த தாய் கிழவி கிட்ட மனுஷங்க தலையை வெட்ட மிஷின் இருக்குது. அப்புறம் கிராணி 3ல கிராணி அவளோட 3ல சண்டேனா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிராணி பற்றி எழுதின லெட்டரில் இயர் 1982 இருக்கும். அப்போ கிராணி ரொம்ப ரொம்ப ஓல்டுன்னு தெரிய வருது. அந்த தாய் கிழவி கிட்ட மனுஷங்க தலையை வெட்டுற மிஷின் இருக்குது. அப்புறம் கிராணி 3ல கிராணி அவளோட அவள் ஒரு கீயை அந்த பிளேயருக்கு விட்டுட்டு போவான். அப்படியே வீடு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஒரு பொம்பளைய வால்ஸில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவள் செத்த நிலைமையில் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை ஏஞ்சலினா அந்த கிழவியோட பொண்ணுன்னு தெரிய வருது. இதுலேருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் இந்த வீட்டில் நடந்து அதனால 2 பேர் செத்து போயிருக்காங்கன்னு புரிய வருது. தட் இஸ் நாட் அதர் தென் ஏஞ்சலினா அப்புறம் ஸ்லெண்டரினா. கிராணி ஒரு கருணையே இல்லாத கிழவி. அவள் ஆம்பளைங்களை பிடிச்சி வீட்டுக்கு ட்ராப் பண்ணி அவங்கள 5 days டைம் கொடுத்து கடைசி நாள் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுக்குறா. அப்புறம் அவளோட பொண்ணு ஆஞ்சலினாவை வாலில் கட்டி வச்சு கொடூரமாக கொண்டு சாகடிச்சிருக்கா. பட் ஏன் கிராணியை அவளோட பொண்ணையே எப்படி சாகடிக்கணும்? சாண்ட்ரினா கேரக்டர் வர கேம் பிளேல சாண்ட்ரினாவோட டைரியில் சாண்ட்ரினா அப்புறம் அவளோட அப்பா ஸ்லெண்டர்மேன் செத்ததுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஜூலை 10, 1892 டியர் டைரி. இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது. பட் இப்போ எனக்கு பிஸியாக வாமிட் வர மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபேமிலியாக பார்க் போனோம். வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிசயமா அம்மா இன்னைக்கு நல்ல முறையில் இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா எங்களுக்கு டின்னர் குக் பண்ணாங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். எந்த கேமும் ஃபஸ்ட்டு தொட்ட வீடியோ ஒரு மாதிரி இருக்கும். வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு, தலைலாம் சுற்றுது. இதுலேருந்து ஆஞ்சலினா கிராணியோட பொண்ணு தான். அவள் தான் இவங்களை இப்படி கொண்டு இருக்கா. அவள் தான் அவளோட புருஷன் சாண்டர்மேனையும் அவள் பொண்ணு சாண்டினாவையும் கொண்டிருக்கான்னு தெரிய வருது. இதனால தான் கிராணி ரொம்ப கோவப்பட்டு ஆஞ்சலினாவை வாலில் கட்டி போட்டு சாக விட்டுருக்கா. ஏன் ஆஞ்சலினா அவங்க 2 பேரையும் கொண்டான்றது எந்த தகவலும் இல்லை. ஜஸ்ட் கதையாக யோசிச்சு பார்த்தா ஆஞ்சலினாக்கு ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது. அதனால தான் இப்படி பண்ணியிருக்கணும்னு தெரிய வருது. ஒரு ஃபோட்டோவில் ஆஞ்சலினா ஃபோட்டோ பக்கத்தில் ஸ்லெண்டரினா ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் ஒரு பேபி டேபிள் மேலே இருக்குது. அதை பார்க்க ஸ்லெண்டரினா மாதிரி இருக்குது. இப்போது அது ஸ்லெண்டரினான்னு கூட வச்சுப்போம். மேபி ஆஞ்சலினாவோட ஹஸ்பண்ட் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவள் இப்படி பண்ணியிருக்கலாம். அப்புறம் பேயா மாதிரி அவளோட குழந்தைய தேடும்போது நடுவில் வர்றவங்களை எல்லாரையுமே கொண்டிருக்கலாம். இல்லாட்டி குழந்தை இறந்ததுனால மனவேதனையினால இவளும் செத்து பேயா மாதிரி அவளோட குழந்தைய தேடும்போது யார் அவள் வழியில் வந்தாலுமே அவங்கள கொலை பண்ணியிருக்கலாம். இந்த கேம் பிளேல ஒரு டெடிபியரை தொட்டில் போடும்போது ஆஞ்சலினா அவளோட குழந்தைய வச்சு விளையாடுறதுனால விக்டிமுக்கு ஒரு கீயை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாள். கிராணிக்கும் அந்த டெடிபியரை காணாம போகும்போது கோவத்தில் கிழவியோட கண்ணு நெருப்பு மாதிரி எரியும். இதில் இருந்து கிராணி சந்திரனா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்துருக்கான்னு தெரிய வருது. கேம் 1ல விக்டிம் அந்த வீட்டில் அங்கே ஹெல்ப்னு எழுதியிருக்கிறத நோட்டீஸ் பண்ணுவோம். அப்போ அங்கே பழைய விக்டிம் எழுதின லெட்டர் கிடைக்கும். அதில் இது என்னோட 5th டே, அவள் எங்கே போனாலும் வந்துடுறா, எனக்கு ரொம்ப அடிப்பட்டு இருக்கு. இந்த வீட்டில் நான் முதல்ல கண்மணிக்கும் போது எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்னோட கார் பிரேக் ஆயிடுச்சு. அப்போ என்ன பார்க்கும்போது கார் விட்டு வெளியே வர்றப்போ யாரும் என்னோட மண்டையில் அடிச்சிட்டாங்க. பட் ஏன் இந்த கிழவி எல்லாம் பண்ணது? யாரும் நான் படுற கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு ஒருவேளை நான் இதில் செத்துட்டா இந்த லெட்டர் யாருக்காச்சும்